ஆதரிக்கிறாங்களே. சூர்யா சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பா. கருப்பா வந்தாரு தல, கருப்பா கிளைமேக்ஸ்ல வந்து உள்ள இறங்கி ஆட்டம் ஒண்ணு போட்டாங்க தெளிவா. பஸ்ல குடுக்கலன்னா அதுக்கு அவர் இல்லாம போயிடுவாரா? என்னப்பா இது நீ பேசுறது காமெடியா இருக்குது. நடிகரை வந்து நடிகரா பாருங்கப்பா, நடிப்பை வந்து பாருங்கப்பா, கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எத்தனை பேர் சாமி ஆட போறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கு படம். நெருப்பா இருக்கு, கருப்பு நெருப்பா இருக்கு. ஆக்ட் ஆகுது கண்டிப்பா, ஆக்டா செமையா கரெக்ட் ஆகுது. கண்டிப்பா ஃபைட் சீக்வன்ஸ்ல விக்ரமோட ஸ்டண்ட் செமையா பண்ணிருக்காப்ல, செம்ம கிரியேட்டிவா பண்ணிருக்காப்ல. இப்போ அந்த லாஸ்ட் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். சூரியனாவுடைய பழைய படம் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது வந்திருக்கும் சூரியனாவ படம் தான். அப்படின்றது நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் நல்லா ரோல் பண்ணிருக்காருப்பா. ஹீரோக்கு ஃப்ரண்ட் கொஞ்சம் ஆக்சுவலா அந்த சீன் வந்து வாட்டர் பிளட் சீன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணும் இல்லப்பா. ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லர்ல வாட்டர் பிளட் சரியா இதெல்லாம் ஆதரிக்கிறாங்களே. சூர்யா சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பா. மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா படம் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு இருக்கு. நல்ல உழைப்போட நல்ல சூப்பரமா பிரமாதமா இளைஞர்களுக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருது வச்சிருக்காங்கப்பா. என்னப்பா அதுவா? அதுல சால்வ் ஆயிடுச்சுமா, சால்வ் ஆயிடுச்சு. அது சால்வ் ஆயிடுச்சுமா. நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நம்மளோட கருப்பா வந்தாரு தல, கருப்பா கிளைமேக்ஸ்ல வந்து உள்ள இறங்கி ஆட்டம் ஒண்ணு போட்டாங்க தெளிவா. என்ன தெளிவா மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் போட்ட புள்ளியா போற புள்ள சாவடி சந்தாரடி சாவடி போட்டு ஃபுல்லா சாவடி தான் தெளிவா. படம் ஃபுல்லா ஓ ரீச்சருவா தெளிவா. ரீச்சருவா இங்க வெல்கம் அப்படின்னு நம்ம சூர்யா சார் கிளைமேக்ஸ்ல ஆடினார் பார்த்த ஆட்டம் அப்படியே அதிருது தெளிவா. தேட்டர் அதிருது. யாரால நிக்க முடியல, பொறுக்க முடியல, ஆட்டத்தால கண்ட்ரோல் பண்ண முடியல தெளிவா. சாமி ஒரு 2 பேருக்கு வந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தர லியோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. நான் கூட என்ன நினைச்சேன், டைட்டில் கார்டுல தளபதி விஜய்ன்னு போட்டாங்க. எதுக்கு இதை போட்டாங்க நானும் யோசிச்சேன். அப்புறம் தான் லியோன்னு அந்த ஒரு சீனை உள்ள போட்டாங்க. அந்த சீன் எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் கார் ரேஸ்ல பி அஜித் அப்படின்னு அந்த டைலாக் ஒன்று சொல்றாங்க. ஆர்ஜே பாலாஜி என்ன ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் போல ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்துருக்காருன்னா அவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் தருவா. இந்த படத்தை கண்டிப்பா ஒரு சிஎம் நம்ம விஜய் என்ன பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லை கோட்ல யாருக்கா நம்மளுக்கு சிஎம் விஜய். அவர் தான் இப்ப கருப்பா உருவாக்கிருக்காரு. அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு. ஏன்னா வாய்தா எதுக்கு எடுக்கிறீங்க? ஒருத்தர் ரேப் பண்றான், அன்னைக்கு அவனை கருப்பனா வந்து வெட்டு. இத கடவுள் தான் கொடுக்கல. ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீலா நீ தீர்ப்பா கூட. அததான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க. நீங்க கடவுளை நம்புறீங்க, ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீல நீங்க நம்புங்க அப்படி இந்த படத்துல சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாமே கிரிக்கெட்ல தான் நான் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டேன்னா நீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டீங்க. விராட் கோலி சொன்ன வாய் தான் நீங்க, சச்சின் சொன்ன வாய் தான், ஏன் தோனி சொன்ன வாய் தான் நீங்க, ஏன் சூர்யானன் மட்டும் அப்படி சொல்றீங்க? சூர்யானா ஒரு மிகப்பெரிய ஆக்டர், ஓகேங்களா? அவர் வந்து சொல்றது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியே ரைட்ஸ் கிடையாதுயா. பிளாக் பஸ்டர் கொடுக்கலன்னா அதுக்கு அவர் இல்லாம போயிடுவாரா? என்னப்பா இது நீ பேசுறது காமெடியா இருக்குது. நடிகரை வந்து நடிகரா பாருங்கப்பா, நடிப்பை வந்து பாருங்கப்பா, கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காருங்க. கருப்பு சாமியை வந்து நம்ம கும்புற தெய்வங்க. அவரை ஞாபகப்படுத்தி வந்த மெசேஜ் சொல்றதா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. நீதிக்கும் அநீதிக்கும் உண்டான கதை. ஃபைனலா வந்து நீதி தான் ஜெயிக்கும் என்றது வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவரு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கேல்ல வந்து பண்ணிருக்காரு. இதுலயும் பாலிடிக்ஸ் லைட்டா ஃபைனலா கொண்டு வராரு. அடுத்த லீடுக்கும் கொடுத்திருக்காரு. கருப்பு பிளஸ் வெள்ளை பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காரு. அடுத்த படம் வருது. இதுதான் விஷயம். நிறைய கேமியோலாம் வருது படத்துல. கேமியோ மாதிரி தான் எடுத்தாங்க. சிங்கம் படத்தை டிபார்ட்மெண்ட் ஞாபகப்படுத்திருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு லைன் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி வந்திருக்காங்க. சூப்பரா இருந்திருக்கு. மத்தபடி ஆர்ஜே பாலாஜி அவர் வில்லனா அவர் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காருங்க. நம்ம எல்லாமே காமெடியா பார்த்திருக்கோம். ஒரு குணச்சித்திரன் நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இருந்தவர். இன்னைக்கு அவர் ஆல்ரெடி டைரக்டர் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு எப்படி வில்லத்தனம் பண்ண சொல்லி ஒரு டிஃபரன்ஸ் ஸ்கேல்ல ஒரு அவரோட ஷேட காமிச்சிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்கதான். சினிமா பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பார்க்கலாமே, சூப்பரா இருக்கு. சைலண்டா ஒரு நாசுக்கான மாதிரி வில்லனுங்களா இருக்கானுங்களா, அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் இருக்கு. எல்லாமே டெரரா ரகடா தான் இருக்கு. உண்மையிலே அப்படிலாம் இல்ல. வில்லன் காமெடினா புரியல. ஆர்ஜே பாலாஜி வில்லன் பிளஸ் காமெடி. சாக்லேட் பாய்ல கூட வில்லன் இருக்காங்களாப்பா.
படம் கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். கருப்புசாமியை வந்து தரிசனத்தை வந்து பாருங்க. சூர்யாக்கு ஒரு கம்பேக் ஹிட்டா இருக்கும். கம்பேக் தான் அது. கொத்து வேப்பிலையும் விபூதியும் எடுத்துட்டு போயிட்டு படத்தை உட்காந்து பாருங்க. ஏன்னா இப்ப அண்ணன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சாமி வந்து இறங்கி பிரதர் 2.5 மணி நேரம் ஒரு கருப்புசாமி கோவில்லையும் கொஞ்ச நேரம் கோர்ட்லயும் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீலை கொடுத்துட்டாரு ஆர்ஜே பாலாஜி. அது அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் சாமி ஆட போறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கு படம். நெருப்பா இருக்கு, கருப்பு நெருப்பா இருக்கு. ஆனா சூர்யா மாஸ் பண்ணிட்டாரு தலைவா. லாஸ்ட்ல சிங்கம் படத்துல வர மாதிரி மீச கண்ணாடி போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வராரு. அது ஏஐயா ஒரிஜினல், கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. ஒரிஜினல் தான் அது. அந்த அளவுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு ட்ரீட். ஜெய் பீமு, ஜனகணமன சாங்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா என்ன கேட்டீங்கன்னா நான் 1 டைம் பார்ப்பேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவுதான். கொடுத்த 150 ரூபாய்க்கு வருது. அந்த காந்தாரா மாதிரி அந்த கடவுள் கனெக்ட் இதுலயும் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. காந்தாரா மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. கடைசியில கார்த்தி சார் வந்து ஒரு கேமியோ ஒண்ணு பண்றாரு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இந்த லுல்லு சபா மாறன் ஒரு நடிகர் இருக்கார்ல, அவரை வச்சு ஒண்ணு பண்ணிருக்காங்க. காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இனிமே வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வராங்கன்னா இப்ப புதுசா ஒருத்தவங்க இப்ப இந்த படத்திலேயே வந்து ஒரு பொண்ணு வருது ஓப்பனிங்ல இருந்து. அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் வந்து போட்டிருந்தா எங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். அது உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கு. நல்லா கியூட்டா நடிச்சிருக்காங்க. அவங்க மலையாள ஹீரோயின். அவங்க செம்ம உண்மையா சூப்பரா. ஆனா பேஷண்ட்ன்றாங்க, ஏதோ பேஷண்ட்ன்றாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி வந்து ஏன்டா இவரெல்லாம் வில்லனா போட்டாங்கன்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு வில்லனுங்கெல்லாம் இப்படிதான் பார்க்க அப்படியே அப்பாவி மாதிரி இருக்காங்க. நம்ம கூட இருந்தே கழுத்து எடுத்துட்டு போயிடுறானுங்க. அந்த மாதிரிதான் ஒரு ரோல் ஆர்ஜே பாலாஜி. கமெண்ட்ரி எல்லாம் பண்றாரு நடுவுல. அதெல்லாம் ஜாலியா இருந்தது பாக்க. இந்த லாஸ்ட் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். சூரியனாவுடைய பழைய படம் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது வந்திருக்கோம் சூரியனாவ படம் தான். நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வரணும். சூரியனா ரசிகர்கள் மட்டும்தான் வருவோம், ரசிகர்கள் மட்டும்தான் வருவோம் தாண்டி எல்லாருமே பார்க்க வேண்டிய படமா இருக்கு. இந்த டைமுக்கு ஏற்ற படம். அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிக்கிறாங்க கருப்புசாமியா? கொடூரமா இருக்கு ப்ரோ. சூரிய அண்ணாவா இது இப்படியும் நடிக்க முடியுமா அப்படின்றத, அதாவது ஒரு படம் மூலியமா வந்து என்னுடைய லெவல் வந்து நான் ஏத்திட்டு தான் போவேன். ஒரே லெவல்ல இருக்க மாட்டேன், அது கீழே நான் வரமாட்டேன் அப்படின்றத கன்ஃபார்ம் அந்த படத்தை காமிச்சிருக்காரு. ஒரு சீன் அப்பியரன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடூரமா இருக்கு ப்ரோ. திருஷாக்காவும் சரி, ஆர்ஜே பாலாஜி அண்ணா டைரக்டா பண்ணிருக்காரு, பார்த்தா நடிச்சிருக்காரு. சும்மா நடிக்கல, திருப்பிக்கா நடிச்சிருக்காரு. எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. அதை செஞ்சு கூட நடிச்ச நிறைய எல்லாருமே ஒரு சிலவங்க வந்து புது முறையா தான் இருந்தது. அவங்களுடைய அப்பியரன்ஸுமே சரி, அவங்களுடைய கோஆபரேட்டிவ் சரி, ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் சூப்பர் இருந்தது. நல்ல பயங்கரமா ஃபுல்பில் ஆன படம். சூரியன் எப்படி பண்ணிக்காரா பெர்ஃபார்மன்ஸ்? செமையான ஆக்டிங், செட்டிலான ஆக்டிங் பண்ணியிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டிங் விட இது நல்லா இருந்தது. பிளஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்ஷன் பண்ணிக்கிறார். அவர் எப்படி பண்ணிக்கிறார்? ஆர்ஜே பாலாஜி ப்ரீவியஸ் மூவியோட இது செம்மையா பண்ணியிருக்காப்ல. இதனால கைத்தேர்ந்த கையில எடுத்துக்காப்ல. நல்லா பண்ணியிருக்காங்க. இது அந்த கடவுளுங்க கனெக்ட் ஆகுதா படம் பார்க்கும்போது? ஆக்ட் ஆகுது. கண்டிப்பா ஆக்டா செம்மையா கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா ஃபைட் சீக்வன்ஸ்ல எவ்வளவு விக்ரமோட ஸ்டண்ட் செம்மையா பண்ணியிருக்காப்ல. செம்ம கிரியேட்டிவா பண்ணியிருக்காப்ல. சூப்பரா பண்ணியிருக்காப்ல. படத்துல அந்த காந்தாரா மாதிரி இதுவும் பண்ணிக்க செம்ம விசுவல் ட்ரீட். காந்தாராவோட இது நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நல்லாவே பண்ணிருக்காங்க. பாலாஜி செம்மையா பண்ணியிருக்காப்ல. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம்.